அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரையே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தரினு வேண்டே அரங்கமா நகருளானே. பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே அச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆடி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை, பெருமாள் வழிபாடுவதற்கு உகந்த நாள். துவாதசி திதி பகல் 2:06 வரை இருக்கு. பின்னாடி திரையோதசி திதி, மூல நட்சத்திரம் 1:41 பகல், பின்னாடி பூராட நட்சத்திரம், மரண யோகம். பூராடம் வந்தோடனே அமிர்த யோகம் வந்தது. மத்தியானத்துக்கு மேலே அமிர்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குடிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இந்த பிரதோஷ காலம், அதோட இந்த பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பராசக்தியினுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, தாயுடைய நட்சத்திரம்னு சொல்லி. அதனால இந்த பூராட நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த கல்யாணமாகாத பெண்கள் எல்லாம் விரதம் இருந்து பராசக்தியை வணங்கினா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் பூராட நட்சத்திரத்தில் தாயை வணங்குவது பெரிய சிறப்பு. அது ஒரு நல்ல நன்மைன்னு சொல்வது. அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சூரியன் புதனும் கடகத்தில் இருக்குது, கேது மட்டும் சிம்மத்தில் இருக்குது, செவ்வாய் கன்னியில் இருக்குது, சந்திரன் தனுசுக்கு வந்துட்டார், சனி ராகு கும்பத்தில் இருக்குது, குரு சுக்கிரன் மிதுனத்தில் இருக்குது. இந்த குருவும் சுக்கிரனும் மிதுனத்தில் இருக்காங்க. அவங்க ரெண்டு தேவகுரு அசுர 1 பேர் சேர்ந்துருக்காங்க. அன்பான நேயர்களே, மேஷராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசிக்கு இன்று சனி பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நல்ல இடத்துல, அருமையான இடத்துல இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் குரு பகவான் சரியில்லை. இருந்தாலும் குரு பகவான் சரியில்லாட்டாலும் கூட அந்த குருவுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. அசுரகுரு தேவகுரு 2 பேரும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நன்மை. ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு குருபவான் 2ல் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருக்காரு. இது 2 ரிஷபராசிக்கு நல்ல அமைப்பு. 10ல் சனி ராகு இருப்பது தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கும். நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி வரையும் நல்லா இருக்குது. அடுத்து சனி ராகு பயிற்சி வரையும் உங்களுக்கு ரிஷபராசிக்கு 2 பேருமே 10ஆம் இடத்துல தொழிற்சானத்தில் இருப்பது பெரிய சிறப்பு. அடுத்து மிதுனராசி என்பவர்களை உங்களுக்கு ஜென்மகுரு, உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கார். இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னா, இடமாற்றங்களை கொடுப்பார். இருக்கிற இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி, வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்ற மாதிரி, வேறு இடத்துக்கு போகிற மாதிரி, வீடு மாறுற மாதிரி, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு இடமாற்றங்களை கொடுப்பாங்க. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இடமாற்றம் கேட்டிங்கன்னா இப்போ கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளை உருவாக்கிடுவார். பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கார். அது 2 தேவையில்லாத செலவுகள் இருந்துவிடும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களுக்கு எந்த கிரகமும் சரியாக இல்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. குரு பகவான் 11ல் இருக்குது, சுக்கிரன் 11ல் இருக்குது. ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் காரியத்தை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். குருபருடைய பலம் பிரமாதமாக இருக்குது. கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 9 கூடிய சுக்கிரன் 10ல் இருப்பது தொழிலுக்கு நன்றாக இருக்கும். இருந்தாலும் சனி ராகு 6ல் இருக்குது. அது ஒரு பெரிய சிறப்பு. 6ஆம் இடத்துல சனி ராகு இருப்பது நல்லது. இருந்தாலும் குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது கெடுதலை பண்ணுவார், கெட்ட வேலை ஏற்படுற மாதிரிலாம் பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளும். துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 9ல், சுக்கிரன் 9ல் இருக்கார். அருமையான நாள் உங்களுக்கு. குருவும் சுக்கிரனும் 2 பேரும் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருப்பது தர்மஸ்தானத்தில் இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு.
அதனால் அன்பான நேயர்களை துளாராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள் கூட நடக்கும். அவங்களுக்கு தேவையான நல்ல காரியம் என்னவோ அது கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், 7 கூடையவரும் போய் 8ல் இருக்கார். அதனால் ரெண்டுமே சரியில்லை. உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நேரம் சரியில்லை. புதுசாக எதையும் செய்யாதீங்க, எந்த காரியத்தையும் நடக்காதீங்க. புதுசாக செஞ்சீங்கன்னா தடை போடும், தாமதமாகும், அப்புறம் போடுற முதல் விரயமாகிடும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு சனி ராகு 3ல் இருக்கார், குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அது ரெண்டும் நல்லது. சுக்கிரன் 7ல் இருக்கார். களத்தில் காரகன் சுக்கிரன் களத்தில் சாந்தத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அது சில பேர் ஒவ்வொருமா சொல்கிறாங்க. இந்த அளவு குரு பகவான் 7ல் இருப்பது நல்லது. நல்லதெல்லாம் தனுசு ராசிக்கு நன்மையெல்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு மகர ராசி என்பதற்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. அது என்ன ஒரு முடி நேரம் இருக்குது, கழிவு நேரம் என்று சொல்லுவாங்க. குரு 6ல் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்குது. உங்களுக்கு குருவான 5ல் இருக்கார், சுக்கிரன் 5ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்லது. ஆனால் 7டைய தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 4ல், சுக்கிரன் 4ல். குரு 4ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, கேந்திரம்னு சொல்கிறோம். கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடம் அவருக்கு சரியில்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பாதுகாங்க, தொழிற்சான நன்றாக இருக்கும். ஆனால் அந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் நல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே, 7னுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படின்னா, இந்த சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனீஸ்வரனுக்கு எழுதி ஏற்றுங்க, காக்காய்க்கு அன்னம் வைங்க, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, கோளர் திருப்பதியை பாராயணம் பண்ணுங்க. மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை இதை அவசியம் செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அன்பான நேயர்களை, நம்ம இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதனால் எல்லா நட்சத்திரமுமே நல்ல. சில பேர் இதை போய் அந்த நட்சத்திரம் கூடாது, இந்த நட்சத்திரம் கூடாதுன்னா சொல்கிறாங்க. எல்லாமே இப்போ மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதனால் அதை போய் தோஷம்னு சொன்னால் ஆஞ்சநேயருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பூராட நட்சத்திரம் மத்தியானத்துக்கு மேலே வருது. இந்த பூராட நட்சத்திரத்தன்னைக்கு அன்னை பராசக்தி, நம்ம பக்கத்தில் என்ன அம்பாள் இருக்கிறதோ, மாரியம்பாள், துர்க்கை, பராசக்தி, இந்த மாதிரி நம்ம கோயிலில் ஆலயங்கள் இருந்தால் அந்த தெய்வங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கண்ணாடி வளையல் வாங்கி சாத்தலாம். இல்லை ஆடிப்பூரம்னு சொல்லி ஆண்டாளுக்கு வளைய சாத்துவாங்க. அது மாதிரி எல்லா கோயிலையும் இந்த வளைய சாத்துற பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மாதம் பூராட நட்சத்திரம் அன்னைக்கு அந்த இது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் அந்த அம்பாளை வேண்டிக்கிட்டு அதை நம்ம அந்த வளையல் வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது. அன்னையினுடைய மனமிறங்கி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் மங்களமான ஒரு பொருள் வளையல் என்பது கண்ணாடி வளையல், பாக்கி வளையலாம் வாங்கக்கூடாது. அது வாங்கி அம்பாளுக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு சீக்கிரமாக நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, நம்ம எப்படின்னா, இந்த பதிகங்கள்லாம் நான் தினம் சொல்லிகிட்டே இருக்கேன். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிகங்கள் இருக்கு. அதனால் ஞானசம்பந்தபுரமான எல்லாத்துக்குமே பதிகங்கள் ஏற்றிருக்கா. திருமண தடை விளங்குவதற்காக வேதிகுடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போய் நம்ம அந்த இறைவனை வேதிகுடி பெருமானை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு 11 பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணி வந்தோம்னா திருமண தடை விலகும். அந்த திருச்சோற்றுத்துறை திருவேதிகுடி அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கண்டியூரில் இறங்கி கண்டியூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் இருக்குது, ஆட்டோவிலையும் போகலாம், ஆட்டோ வசதி இருக்குது. பழமையான கோவில் இது. அந்த கோயிலை ஞானசம்பந்த பெருமான் பாடி இருக்கிறாரு. திருமணம் தடை விலகுவதற்கு அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரங்கள் இருக்கிறது. அதனால அந்த வறுமை நீங்குவதற்கு ஆடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க. திரு ஆடுதுறை அப்படி இடரினும் தளரினும் சொல்லி ஞானசம்பந்தர் பாடி இருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிகங்கள் பாடி நமக்கு நல்ல வழி காட்டியிருக்கிறாங்க. அதனால் திருமணம் ஆகாதவங்க திருவேதிகுடி போகலாம். திருவேதிகுடி தஞ்சை மாவட்டத்தில் திருவையாருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில கண்டியூர்னு இருக்குது. கண்டியூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிழக்கு இருக்குது.
பஸ் வசதியெல்லாம் இருக்குது. அதனால் அந்த இறைவனை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். இதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது. திரு பேதிகுடி அந்த பெருமானை போய் நம்ம பார்க்கின்ற பொழுது சீக்கிரமாக ஒரு 6 மாதங்கள் கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சவொடனே 2 பேரும் தம்பதிகளாக போய் அந்த மறுபடியும் அந்த இறைவனை பார்த்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும். இது அந்த கோயிலில் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பழமையான கோவில், கொஞ்சம் அதிகமாக கவனிப்பில்லை அங்கே இருக்குது. இருந்தாலும் மக்கள் நிறைய கூட்டங்கள் வருகிறது. அதனால் நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதை போய் அவசியம் இந்த கல்யாணம் ஆகாத ஆண் பெண்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணும். அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்பிகைக்கு கண்ணாடி வளையை சாத்தி விரதம் இருந்து இந்த அர்ச்சனை பண்ணால் நமக்கு சீக்கிரமாக தடை இல்லாமல் திருமணம் நடைபெறும். அன்பான நிலையில் நம்ம குழந்தைகள் எல்லாம் நலமுடன் வாழணும். நன்றாக நம்ம குழந்தைகள் படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். பெண் குழந்தையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும், ஆண் குழந்தையாக இருந்தால் நல்ல மனைவி அமையணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அதனுடைய எதிர்காலம் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.